ஹாய் நண்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு லோகீஸ் டைம் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 2021 ஹிமாலயன் 411 சிசியோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வண்டியோட ஸ்பெக்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அந்த வண்டியோட ஓனர் ரிவ்யூ வந்து பேச போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, இந்த 2021 ஹிமாலயனை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன இன்ட்ரோ ஹிமாலயன் பைக்கை பற்றி. ஸோ இந்த வண்டி வந்து 2016 ராயல் என்ஃபீல்ட் லான்ச் பண்ணுறாங்க. அட்வென்ச்சர் டூரிங் கேட்டகரியில் லான்ச் ஆகுது. இந்த பைக்கை டிசைன் பண்ணவருடைய பேர் வந்து பெரே டெர்பலான்ச்சி. இவர் வந்து டூகாட்டி பைக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஹிமாலயன் பைக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஹிமாலயாஸ், அதாவது ஹிமாலயோட மலைப்பகுதியில் ஏற்ற மாதிரி ட்ரைவ் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி வண்டியை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலே இந்த வண்டியோட பேர் வந்து ஹிமாலயன் வந்து வச்சுருக்காங்க. இந்த வண்டி ஸ்டாக்லேயே வந்தது என்னென்னா, எதுதான் ஆல்ட்ரு பண்ணது எல்லாமே ஸ்டாக் தானே. இது ஆல்ட்ரு, அது ஆல்ட்ரு, ஹேண்டில் ஆல்ட்ரு, அப்புறம் அவ்வளோதான். இந்த இன்ஜின் கேசிங்கில் இதிலே வந்தது தான், இதெல்லாம் ஆல்ட்ரு தானே. அது வந்து அவங்க பைக் வாங்குறப்ப 5000 அதுக்கு, அதாவது அக்சசரிஸில் இது எக்ஸ்ட்ரா 5000 பே பண்ணுது. இது ஹேண்டில் மாற்றினது. ஓகே, ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட்டும் மாற்றிருக்கு. ஹெட்லைட்டும் வேறு. நண்பா, நெக்ஸ்ட்டாக வந்து இந்த வண்டியோடைய ஹார்ட் ஆஃப் இன்ஜின் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த வண்டியோட இன்ஜின் பார்க்குறப்ப இந்த 2021 ஹிமாலயனில் 411 சிசி ஏர் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 4 ஸ்ட்ரோக். இந்த இன்ஜின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர்னு பார்க்குறப்ப 24.5 பிஹெச்பி பவரும் அட் 6500 ஆர்பிஎம் வரைக்கும் உங்களுக்கு டெலிவர் ஆகும் இந்த மோஸ்ட் பவர். ஸோ பீக் டார்க் வந்து பார்த்திங்கன்னா 32 நியூட்டன் ஆஃப் டார்க் அட் 4000லேருந்து 4500 ஆர்பிஎம் வரைக்கும் பீக் டார்க் வந்து அட்டைன் பண்ணுறது. இந்த இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து மேனுவல் கியர் பாக்ஸோட மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல்லான வண்டி கிடையாது இந்த செக்மெண்ட் கிளாஸில் பார்க்குறப்ப. ஸோ ஆனால் இந்த வண்டியில் வந்து டார்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக, அதாவது சிட்டி அப்புறம் ஆஃப் ரோட் ரெண்டுத்துக்கும் ஏற்ற மாதிரி பேலன்ஸ் ஆகி ஒரு டார்க் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த இன்ஜின் வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அதனால் இன்ஜின் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டார்க்குன்றது ஒரு டீசெண்டான டார்க்காக இருக்கும். பட் ரொம்ப ஹை ஸ்பீட் வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வண்டியோடைய சாசஸ் சஸ்பென்ஷன்லாம் பார்க்குறப்ப இந்த ஹிமாலயனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃப் டியூப்ளெக்ஸில் ஸ்ப்ளிட் கிராடல் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா ஒரு ஸ்டர்டியான ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு ஆஃப் ரோடிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏற்ற ஒரு பயங்கரமான ஒரு ஃப்ரேம் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து 41 மில்லிமீட்டர் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 200 mm வந்து ட்ராவல் ஆகும் ஃப்ரண்ட்டில். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரியரில் மோனோ ஷாக் 180 mm ஆஃப் ட்ராவலோட. ஸோ இந்த செட்டப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளான ரைட், ரொம்ப வந்து ரஃப்பான ரோட்லேயும் சரி, உங்களுக்கு இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் 220 mm வந்து சீட் ஹைட் 800 mm இருக்கிறனால கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு கால் வைக்கிறதுக்குலாம் அழகாக இருக்கும். ஸோ ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆஃப் ரோட் அப்புறம் வந்து டெய்லி யூஸுக்கு வந்து இந்த சாசஸ் அண்ட் சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ டெய்லி கம்யூட், டெய்லி சிட்டி அண்ட் ஆஃப் ரோடுக்கு நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு கம்ஃபர்டபுளான ரைடிங் பொசிஷன் இந்த பைக்கில் வந்து கிடைக்கும். ஸோ 2021 இந்த வண்டி வந்து லான்ச் ஆகிறப்ப இந்த வண்டியோட ஒரு யூனிக்கான ஃபியூச்சர்ஸ்ன்னு பார்க்குறப்ப இந்த வண்டியில் ட்ரிப்பர் நேவிகேஷன் சிஸ்டம் வந்து கொடுத்துருந்தாங்க, கூகுள் மேப்ஸோட சப்போர்ட் ஆகிற மாதிரி. இந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் வந்து நீங்கள் டிஸ்பிளேலே வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன்லேயே வந்து பார்த்துக்கலாம். இந்த எக்ஸாஸ்ட் வந்து இதுதானே, நார்மல் எக்ஸாஸ்ட் தானே. எக்ஸாஸ்ட் மட்டும் கொஞ்சம் எவ்வளோ ரோர் பண்ணுங்கள். ஓகே டன். நண்பா, இந்த வண்டியோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வண்டியுடைய ஓனர் மிஸ்டர் நரேன் அவர்கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஹாய் நண்பா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் 2021 411 சிசியோடைய ஓனர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ வண்டியோட ஓனர்கிட்ட வந்து பேச போகிறோம். ஹாய் ஷர்வின். ஹாய். இவர் தான் வண்டியோட ஓனர். வாங்க நரேன். இப்போ நரேன் தான் வந்து நரேன் தான் வண்டியோட ஓனர், என் மச்சான். நரேன், இந்த வண்டி
இது நீங்கள் வாங்கினது வந்து 2021 வாங்கினீங்களா? வாங்கினது வந்து இந்த வண்டியோட எக்ஸ்பீரியன்ஸு, பர்சனல் தாட்ஸ் என்ன இந்த வண்டியை பற்றி? இல்லை ஃப்ராங்காக சொல்லு, உங்கள் வண்டியை பற்றி நீ சொல்லலாம். இந்த வண்டி வாங்கினது வந்து ட்ரைவ் பண்ணுறது எப்படி இருக்குது? ட்ரைவ் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஓகே. உட்கார்றதுக்கு லாங் ட்ரைவ் பண்ணால் செம்மையாக இருக்கும். எந்த பெயின் அதெல்லாம் எதுவும் இருக்காது. ரொம்ப லாங் ட்ரைவ் போகிறப்பெல்லாம் முதுகுவலி அந்த மாதிரிலாம் இருக்கிறது இல்லையா? இந்த இதெல்லாம் ஹேண்டில் பார்லாம் நீங்களே மாற்றினதா? இது என்ன ஹேண்டில் பார்? இது பேர் இது மோட்டோ டார்க்கில் இந்த ஹேண்டில் பாரு, அப்புறம் இந்த இன்ஜின் கார்டு இதெல்லாம் வந்து மாற்றிருக்கோம். அப்புறம் இந்த ஹெட்லாம்ப்பு. இந்த ஹெட்லாம்ப் எவ்வளோ வந்தது? இது 2000. ஹேண்டில் பாரு 1800. ஓகே. ஸோ இந்த வண்டியோட ஃபஸ்ட்டு டிசைனை பற்றி பேசலாம். இந்த வண்டியோட டிசைனு இதை பற்றி எப்படி உங்களுக்கு ஃபீல்? இந்த வண்டியோட டிசைன் உங்களுக்கு எப்படி பிடிச்சி இது வாங்கினீங்க மற்ற பைக்கு கம்பேர் பண்ணுறப்ப? எதனால் இந்த டிசைன் சூஸ் பண்ணி இந்த பைக் வாங்கினீங்க? பார்க்கவே அட்ராக்டிவாக இருந்தது. சரி, எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே. பைக் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். பர்பஸாக லாங் ட்ரைவ் போகிறதுக்காக வாங்கினதா இல்லை சும்மா இதோட லுக்குக்காக வாங்கினதா? ஏன்னா அந்த வண்டி வந்து ஆஃப் ரோட் பண்ணுறவங்க, ரொம்ப லாங்காக டிஸ்டன்ஸ் போகிறவங்க தான் வாங்குவாங்க. ஸோ லுக்குக்காக வாங்கினீங்களா இல்லை? போகிறதுன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வாங்கினதா? ஓகே. இந்த இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸு, ரைடிங் குவாலிட்டி எப்படி இருக்குது? இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் ட்ரைவ் பண்ணதில்ல. இந்த வண்டியோட இன்ஜின் வந்து 411 சிசி. ஓகேவா? சிட்டி டிராஃபிக்கில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது? ஹைவேல ட்ரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது? எல்லா இடத்துலையும் கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும். சிட்டிக்குள்ளே ரொம்ப இப்போ மெட்ராஸ் மாதிரி ரொம்ப டைட்டான டிராஃபிக்லலாம் வண்டி ஓடுறதுக்கு எப்படி இருக்குது உங்களுக்கு? ரொம்ப கஷ்டமாலாம் ஒன்றும் இருக்காது, ஈஸி தான். ஓகேவாக இருக்கும். இது நீங்கள் மாற்றிருக்க ஹேண்டில் பார் வந்து ஹைட்டாக இருக்கு இல்லையா? நார்மலாக இருக்கிறப்ப நார்மலாக இருந்ததோட இது ஓட்டி போகிறப்ப ஃப்ரீயாக இருக்குது. கொஞ்சம் சத்தமாக பேசுங்க, அப்போ தான் கேட்கும். அப்புறம் அந்த வண்டியோட பவர் டெலிவரி வந்து எப்படி இருக்குது? நல்லா ஸ்மூத்தாக இருக்கா? ரொம்ப கரடுமுரடான ஏரியாவில் ஹைவேல ஸ்மூத்தாக இருக்கா இல்லை ஆஃப் ரோடிங்கில் ஸ்மூத்தாக இருக்கா? எல்லா இடத்துலையும் ஒரு மாதிரி ஓகேவாக தானே இருக்கும். ஓகே. இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஓகே. இன்ஜின் வந்து இப்போ ரோர் பண்ணிங்க இல்லையா? அப்போ கொஞ்சம் சர்வீஸ் பண்ண வேண்டியது மாதிரி இருந்தது. பட் அதுக்கு முன்னாடிலாம் நல்லா ஸ்மூத்தாக தான் இருந்ததா? ஸ்மூத்தாக சூப்பராக இருக்கும். ஓகே. சர்வீஸ் காஸ்ட்டில் எவ்வளோ வருது ஒரு டைம் சர்வீஸ் விட்டா? 3000. சொல்லுங்க ஒன்று. 3000. எவ்வளோ வருது? 5000. சர்வீஸில் எப்படி பண்ணுறாங்க? நல்லா பண்ணுறாங்களா? ஏன்னா ராயல் என்ஃபீல்டில் நிறைய அதிகமான வண்டிகள்லாம் வரதுனால வெளியே தான் விட்றீங்க, ஷோரூம் தவிர்த்து. ஓகே, ரைட். உங்கள் வீட்டுக்கு கீழே இருக்குது மெக்கானிக் ஷெட். சரி சரி, ஓகே சார். ஓகே. சஸ்பென்ஷன் இந்த வண்டியில் எப்படி இருக்குது? ஆஃப் ரோடில் ஹைவேல ரொம்ப சாஃப்டாக இருக்குமா இல்லை ஸ்டிஃபாக இருக்க மாதிரி இருக்குமா? கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குமா இல்லை சாஃப்டாக இருக்குமா? ஹேண்ட்லிங்கு இப்போ ரொம்ப குழியிலலாம் விட்றப்ப எப்படி இருக்குது? டக்கு டக்குன்னு தூக்கி போட்டதா? நீங்கள் ஒருத்தராக போகிறப்ப எப்படி இருக்குது? ஒரு 3 பேர் போகிறப்ப எப்படி இருக்குது? 3 பேர் போகிறப்போ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கா? ஓகே. இந்த வண்டியோட ஸ்டெபிலிட்டி வந்து ஹை ஸ்பீடில் எப்படி இருக்குது? ஒரு 120, 130. அப்போ ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது? ஸ்ட்ராங்காக இருக்குமா இருக்கா இல்லை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும்? ஸ்ட்ராங்காக இருக்குமா இருக்கா? ஓகே. பிரேக் எப்படி இருக்குது? ஃப்ரண்ட் டிஸ்க்கு, பேக் டிஸ்க்கு, இதில் டியூல் சேனல் ஏபிஎஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் தானே? பிரேக் எப்படி இருக்குது? எஃபெக்டிவாக இருக்கா? பிடிச்ச நல்லா குப்புன்னு நிற்கிற மாதிரி இருக்கா? ஓகே. அதுக்கப்புறம் டெக்னாலஜி வைஸ் இந்த வண்டியில் என்ன இருக்குது? நேவிகேஷன் ட்ரிப்பர் சிஸ்டம் இருக்கா? நேவிகேஷன் இதில் மொபைலில் கனெக்ட் பண்ணால் காட்டுமா? எதில் காட்டும்? ஓ, இந்த சின்ன இதில் காட்டுமா? இதில் நேவிகேஷன் அந்த சிம்பிள் மட்டும் காட்டுமா? ஐஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டா காட்டும்ல? பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். டெக்னாலஜி ஃபியூச்சர் வைஸில் அப்புறம் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் பிடிச்சிருக்கா? இது நார்மல் அனலாக் மீட்டர் தான். இதில் என்னென்னலாம் பார்க்கலாம்? கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர்லாம் காட்டுமா? கியர் ஷிஃப்ட். ஓகே. இந்த G1 இருக்கிறது, ரைட்டு. ஓகே. வேறு என்ன காட்டும் இதில்? அசார் லைட்டிங் இருக்கும். ஓகே. இண்டிகேட்டரும் இதில் காட்டும். ரைட். ஓகே. வேறு ஏதாவது மொபைலில் கனெக்ட் பண்ணி இதில் இது பண்ணுற மியூசிக் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன்லாம் இருக்கா? இல்லை அந்த மாதிரிலாம் இல்லையா? நேவிகேஷன் மட்டும் காட்டும். ஓகே. மெயினாக மைலேஜ் எவ்வளோ வரும்? 20 to 25 1 லிட்டர்.
நீங்கள் ட்ரைவ் பண்ணுறதில்ல அதிகபட்சம் மேக்ஸிமம் ஓனர் ரொம்ப நல்லா சிரிக்கிறாரு. எவ்வளோ போகிறது அதிகமாக மைலேஜ்? 20-25 தான் மேக்ஸிமம். ஓகே, இதுதான் ரியாலிட்டியான மைலேஜ். மெயின்டெனன்ஸ் பற்றி ஏற்கனவே சொல்லிட்டீங்க. கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு வண்டி இந்த லுக்கில் நல்லா பயங்கரமாக இருக்குது. அதை ட்ரைவ் பண்ணுறப்ப நானே பார்த்துருக்கேன், எனக்கு பிடிக்கும் அந்த ரைடிங் பொசிஷன் எல்லாமே. இந்த லைட்டு தான் இந்த வண்டிக்கே ஹைலைட்டு நீங்கள் மாற்றிருக்கிறது. ரைட், சூப்பராக இருக்குது. இந்த வண்டி நீங்கள் எடுக்கிறப்ப காம்படிஷனில் கேடிஎம் அந்த மாதிரிலாம் எதுவும் பார்த்தீங்களா? RC 390 பார்த்தீங்க. பார்த்துட்டு இதை சூஸ் பண்ணதுக்கான மெயின் ஸ்ட்ராங்கான ரீசன் என்ன? ஃபேமிலிக்காக எடுத்திருக்கீங்க. உங்களுக்கான கேடிஎம் தான் பிடிக்கும், ஃபேமிலிக்காக காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ரைட். சரி, இந்த வண்டியை வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன உங்களோட ஃபீட்பேக் என்ன கொடுக்குறீங்க? யார் வாங்கலாம் பர்பஸாக? லாங் டிரைவ் போகிறவங்களா? சும்மா சில் அவுட் பண்ணுறவங்களா? ஜாலியாக சுற்றணும்னு நினைக்கிறவங்க வாங்கலாம். ஓகே, ரைட். எனிவே ஓனர்கிட்ட தேங்க்ஸ் ஓனர், வீடியோக்காக பைக் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நண்பா, இப்போ இந்த வண்டியோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸை பார்க்கலாம். அட்வான்டேஜஸ், இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ரோட்லையும் யூஸ் பண்ணலாம், ஆன் ரோட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். கம்ஃபர்டபுளான சீட்டிங் பொசிஷன், நல்லா நேராக உட்காந்துட்டு சூப்பராக லாங் டிஸ்டன்ஸ்லாம் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு அப்ரைட்டான சீட்டிங் பொசிஷன் இருக்கிறது இந்த வண்டியோட ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்புறம் ஸ்மூத்தாக ட்ரைவ் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபியூல் எஃபிஷியன்சி பிட்வீன் த பவர் அண்ட் மைலேஜ். அதுக்கப்புறம் ஒரு அஃபோர்டபுள் ஆனால் அட்வென்ச்சர் டூரர். ஸ்டார்டிங் நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஒரு அட்வென்ச்சர் டூரர் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, நல்லா ஈஸியாக மெயின்டைன் பண்ணி ட்ரைவ் பண்ணணுன்னா நல்ல ஒரு ரோபஸ்டான பில்ட் குவாலிட்டியோட இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பர் ஆஃப் ரோடராக உங்களுக்கு இருக்கும்ன்றது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. வண்டி உட்காரத்துக்குலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, ஹேண்டில் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது. அண்ட் இந்த வண்டியோடைய நெகட்டிவ் சைட்ஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்க்குறப்ப இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 200 kg வெயிட்ன்றதுனால சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக ஃபீல் பண்ணுவாங்க ஆஃப் ரோட் பண்ணுறப்ப. பட் எனக்கு அந்த மாதிரி வந்து ஃபீல் ஆகலை, எனக்கு சூப்பராக இருந்துச்சு மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஆனால் வந்து கொஞ்சம் ஒல்லியாக இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டி வந்து ஒரு லிமிட்டடான டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் தான். ஸ்பீடான ஹைவே க்ரூசிங்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நாட் ரெக்கமெண்டட். ஏன்னா வந்து இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் ஆர்பிஎம்ஸில் வைப்ரேஷன்ஸ் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க 2021 மாடலில். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் தான், லேக் ஆஃப் எலக்ட்ரானிக் ஃபியூச்சர்ஸ் காம்படிஷன் மத்தியில். ஸோ ஏபிஎஸ் இருக்குது, அப்புறம் வந்து ட்ரிப்பர் நேவிகேஷன் சிஸ்டம் இருக்குது. ஸோ இந்த ப்ளூடூத் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இல்லைன்றது அப்போ இந்த வண்டியோட ஒரு நெகட்டிவ் சைட். ஸோ இந்த வண்டி யாருக்கான வண்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த ஹிமாலயன் பைக் வந்து ஒரு பர்ஃபெக்டாக ரொம்ப அதிகமாக காசு செலவு பண்ணாமல் ஒரு டீசெண்டான ப்ரைஸில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஆஃப் ரோட் பைக் வந்து இந்த வண்டி வந்து சூப்பராக இருக்கும். யூஸ்டு மார்க்கெட்டில் வந்து கிடச்சா நீங்கள் வந்து நல்லபடியாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ ஒரு சூப்பரான ஆஃப் ரோட் பண்ணுறதுக்கு, அப்புறம் டெய்லி கம்யூட்டுக்கு எனக்கு ஒரு சூப்பர் மேனேஜபிளான அட்வென்ச்சர் பைக் வேணும்னா இந்த ஹிமாலயன் வந்து உங்களுக்கு அதிகப்படியான பில் வைக்காமல் ஒரு சூப்பர் சிம்பிளிசிட்டியாக இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஒரு ஃபேவரட்டான பைக்காக இருக்கும். ஸோ எத்தனை பேருக்கு உங்களுக்கு ஹிமாலயன் பைக் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் 411cc வந்து ஒரு யூனிக்கான சிம்பிளிசிட்டியான ஒரு வண்டி, அப்புறம் அஃபோர்டபுளான ஒரு ஆஃப் ரோடர். அப்புறம் வண்டியோட ஒரு மிட் ரேஞ்ச் டார்க் பவர்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அட்வென்ச்சரஸான ஒரு ரைட் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த பைக்குக்கு வந்து போகலாம். ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு முன்னாடி விண்ட்ஸ்க்ரீன் வந்து கிடைக்கும். அப்புறம் இந்த வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 15 லிட்டர். நீங்கள் லாங் டிரைவ்ஸ் போகிறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு 15 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டியோட இந்த பைக்கில் வந்து கிடைக்கும். ஸோ எத்தனை பேருக்கு இந்த பைக் நீங்கள் ட்ரைவ் பண்ணியிருக்கீங்க, இந்த பைக்குடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஓனர் தேங்க்யூ ஃபார் த ரிவ்யூ எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சா? சரி, நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் யூடியூப் என்னது வியூவர்ஸ் நம்ம யூடியூப் வியூவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லு. நம்ம வியூவர்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ரிப்பீட் பண்ணு இன்னொரு டைம். நம்ம யூடியூப் பார்க்குறவங்க, நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐகான் ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.